பக்கத்து வீட்டு பையனை பார்த்தா கூட எங்கடா இருந்த இவ்வளோ நாளா அப்படின்னு நம்ம கண்ணுக்கு ரொம்ப அழகா இருக்கிற மாதிரி தெரியுவான். சில பசங்களை பார்க்கும்போது இந்த பையன் ஸ்மார்ட்டா இருக்கானே, நம்ம ஃபேவரட் ஹீரோ மாதிரியே இருக்கானே, அப்படியெல்லாம் நம்மளுக்கு தோணும். அப்படியெல்லாம் தோன்ற வரைக்கும் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. இங்க எப்ப ப்ராப்ளம் ஆரம்பிக்கணும் பாத்தீங்கன்னா நம்ம அடுத்த ஸ்டெப் போகும்போது தான், லவ்னு வந்து நிற்கும் போது தான். இங்கெல்லாம் வந்து 90% பேரண்ட்ஸ் வந்து லவ்க்கு யாருமே ஒத்துக்கிறது கிடையாது. அதுவும் நம்ம காலேஜ் படிக்கிற டைம் லவ் பண்றோம்னு தெரிஞ்சதுன்னா என்ன பண்ணுவாங்க, படிப்பை நிப்பாட்டிட்டு யாரையாவது பார்த்து சட்டு புட்டுன்னு நம்மளை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு தெரிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லி வீட்டை விட்டு போய் கல்யாணம் பண்ணிப்போம். இப்படித்தான் சமீபத்தில் வந்து நான் ஒரு பொண்ணு பார்த்துருந்தேன். காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும்போது அந்த பொண்ணு வந்து ஒரு பையனை லவ் பண்ணான்னு சொல்லி அவங்க வீட்டில் மாட்டிக்கிட்ட உடனே அவங்க வீட்டில் படிப்பை நிப்பாட்டிட்டு அந்த பொண்ணுக்கு அத்தை பையன் கூட கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணுக்கு வேற என்ன பண்றதுன்னே தெரியாம ஒன்று வீட்டில் இருந்தா கல்யாணம் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போய் வேற அவ லவ் பண்ண பையனே போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஒரு 6 மாசம் வாழ்க்கையும் நல்லா தான் ஓடுச்சு. அந்த பையன் வந்து ஒரு டிரைவர். ஸோ ஒரு ஆக்சிடென்ட்ல அவன் வந்து ஒரு 6 மாசத்துலேயே இறந்துட்டான். அப்ப இந்த பொண்ணுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா வந்து அவளுக்கு படிப்பும் கிடையாது, அவ வாழ்க்கையும் தொலைச்சிட்டு என்ன பண்றது, அடுத்து நம்ம என்ன பண்ண போறோங்கிற நிலைமையில தான் அந்த பொண்ணை என்கிட்ட கூட்டிட்டு வந்திருந்தாங்க. இப்படி நம்ம படிப்பை காம்ப்ரமைஸ் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்ல போய் மாட்டிக்காம இருக்கணும்.